Taste the Daily. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற வளாகத்திற்குள் தலைமை நீதிபதி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறையின் புனித நிறுவனங்களில் நடைபெறும் எந்தவொரு வன்முறையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குழப்பங்களுக்கு மத்தியில் தலைமை நீதிபதியின் அமைதியான மற்றும் கண்ணியமான பதில் அவரது நேர்மை, தைரியம் மற்றும் நமது அரசியலமைப்பின் கொள்கைகளின் மீதான உறுதியான நம்பிக்கைக்கு சான்றாக உள்ளதாகவும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பொருளாளர் சுதீஷ் ஆகியோரின் தாய் உயிரிழப்பிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பொருளாளர் L.K. சுதீஷ் ஆகியோரின் தாய் அம்சவேணி உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாயாரை இழந்து வாடும் பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன், மறைந்த அம்சவேணியின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமியை பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட தேர்தல் தமிழக பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா சந்தித்து பேசினார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள பொதுச் செயலாளரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர். கோவை மாவட்டம் சுகுணாபுரம் பகுதி கழக அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 19 வயது முதல் 45 வயது வரையிலான இளைஞர்கள் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக MGR இளைஞர் அணி செயலாளர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த இளைஞர்களுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கழகத்தின் மூவர்ண சால்வைகளை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகராஜா, குனியாமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால், இளைஞரணி துணை செயலாளர் மது, கோட்டூர் பேரூராட்சி துணை செயலாளர் மிதுன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்த இளைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாமக்கல் பகுதியில் வரும் 9ஆம் தேதியன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள இடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி பார்வையிட்டார். புரட்சி தமிழரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் நாமக்கல் மாவட்டம் AS பேட்டை சில்ட்ரன்ஸ் பார்க் பள்ளி எதிரே உள்ள மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பிரச்சாரம் நடைபெறும் பகுதியை அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பார்வையிட்டு ஆலோசனை வழங்கினார். அப்போது வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் பாலுச்சாமி, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட துணை செயலாளர் விஜயகுமார், IT பிரிவு மாவட்ட செயலாளர் முரளி பாலுச்சாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பெரம்பலூர் அடுத்த வாலிகண்டபுரத்தில் வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் MLAவுமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் IT பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்கள் கவியரசு, நாகராஜன் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கினர். வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.